உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். யோசிக்காத ரத்னம், அது முறை தவறி கட்டின தாலி. அது நம்ம பொண்ணு வீட்டு கழுத்துல இருந்தா அது நம்ம குடும்பத்துக்கு தான் அவமானம். அவ கையாலேயே இந்த தாலியை கழட்டி போட சொல்லு. இல்லனா நானே அறுத்து வீசிடுறேன். மாமா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க மாமா. ஒரு பொண்ணோட கழுத்துல கட்டின தாலிய கழட்டுறது அவ்வளவு நல்லது இல்ல மாமா. நம்ம நினைச்சதோ அதை கழட்டி வைக்கிறதுக்கு அது ஒண்ணு சாதாரண கயிறு இல்ல, தாலி. ஒவ்வொரு பொண்ணுக்குமே அது புனிதமான சொத்து மாமா. ஏய், எல்லாம் தெரிஞ்சவ மாதிரி பேசாத. எனக்கு அதெல்லாம் தெரியாம தான் பண்ண சொல்றேனா? இந்த சடங்க பண்ணிட்டு தானே கழட்ட சொல்றேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனை வராது. நீ அதிக பிரசங்கித்தனமா பேசாத, அமைதியா இரு. ஓ, பாத்தியாப்பா, எனக்கு என்னமோ இவர் நம்மள எல்லாம் ஏமாத்திட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். வேலை முக்கியம் இல்ல, அப்பாதான் முக்கியம்னு சொன்னதெல்லாம் பொய் தான் போல இருக்கு. அப்பா, நான் பொய்யெல்லாம் சொல்லலப்பா. எனக்கு நீங்க தான்ப்பா முக்கியம். நான் உங்க பொண்ணா எப்பவுமே உங்க கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படின்னா அந்த தாலியை கழட்டி வீச வேண்டியதானே? எதுக்கு இவ்வளவு தூரம் யோசிக்கிற? சரி விடு, நானே அறுத்து வீசுறேன். அக்கா, என்னடா? அக்கா, ஏய், ஒரு நிமிஷம். சடங்க பாதியிலே நிறுத்தக்கூடாது. இத அறுத்து வீசிட்டு வரேன். ஐயோ அக்கா, வெளியில என்ன நடக்குதுன்னு தெரியாம நீ பாட்டுக்கு ஏதாவது பண்ணிட்டு இருக்காத. டேய், என்னடா ஆச்சு? ஏன் இப்படி பதட்டமா பேசிட்டு இருக்க? வெளியில அப்படி என்ன நடக்குது? அண்ணே, நீங்க வள்ளிய வேலனையும் பிரிக்கிறதுக்காக சதி பண்றதா மீடியால யாரோ தகவல் கொடுத்திருக்காங்க. அதான் இப்ப பிரேக்கிங் நியூஸா ஓடிக்கிட்டு இருக்கு. அத பார்த்துட்டு தான் நான் பதறி அடிச்சிட்டு வந்தேன். நீங்க என்னடா அதை உண்மையாக்கிடுவீங்க போல இருக்க. அதுக்குள்ள இந்த விஷயம் எப்படா மீடியாவுக்கெல்லாம் தெரிஞ்சது? என்னடா சொல்ற நீ? அண்ணே, ஆமாண்ணே, நீங்களே வந்து பாருங்கண்ணே. வா. அக்கா, வாக்கா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.